ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் குமாருக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், கிளம்புங்கப்பான்னு சொன்னோடனே கழுத்தில் எங்கம்மா நகையை காணோன்னு கேட்டுவிட்டாரு. அச்சோ மாட்டிக்கிட்டவே எப்படி போய் சமாளிக்கணும்னு தெரியாமல் லாக்கரில் இருக்குங்கிறாங்க. அங்கே அடகு வச்சிட்டோங்கிறாங்க. என்ன ஏன் சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே பேங்க் லாக்கரில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா நீ என் நகையை ஒன்று போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி பாசமாக கொடுக்குறாங்க. சரி இதெல்லாம் இருக்கா, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கதிர் புலம்பிகிட்டு இருக்காரு வெளியே நின்று. என்னாச்சுன்னு கேட்டால் திடீர்னு பைக்கை கேட்பான்னு எதிர்பார்க்கல, பைக்கை கேட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ உடனே எங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, எங்கள் கம்பெனி வண்டி எடுத்துக்கோங்கிறாங்க. என்ன தாண்டா உங்கள் கம்பெனி வண்டி எடுத்து காமிங்கடான்னு சொல்லிட்டு பழனிகிட்ட சொல்லி எடுத்து காமிச்சா சைக்கிள்ன்ட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இவர் சைக்கிளை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கிக்கிட்டாரு. என்ன பண்ணுறது, சொந்த காலில் நிற்கணும்னு பிள்ளைங்க இருக்காங்களே, அதை நினச்சி பெருமை பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த பாண்டியன் எப்போ பாரு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காரு. இதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களாமா யார், ராஜி தாங்க. ராஜியும் நம்ம மீனாவும் வீட்டுக்கு வந்தோன்னே எங்கே தங்கமயிலுன்னு சொல்லி கேட்க பாசமாக போய் விசாரிக்கிறாங்க. என்னாச்சுக்கா, என்ன தலைவலி போலையா, நீங்கள் எந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் கிடக்குறீங்களா, பாசமாக விசாரிக்கிறது கூட நக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, உங்கள் மனசில் அவ்வளோ அழுக்கு இருக்குது, அதை மாற்றிக்கோங்க தங்கமயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கண்டுக்கவே இல்லைன்ற கோவம் வேறு இன்னும் அதிகமாகுது. என்னையா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரவணன் வீட்டுக்கு வர இவங்க மறுபடியும் நாடகத்தை நடத்த, அதுக்கப்புறம் என்னாச்சு மயில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, என் மேலே அக்கறை இல்லாத மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே நான் அக்கறையாக இருக்கேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டால் ஹனிமூன் கூட்டு போங்குது. அச்சோ ஆப்படிக்கிறாளே, செலவு அதிகமாகும்னு தெரிஞ்சாலே நம்ம பாண்டியனுக்கு நெஞ்சு வலி வந்துடும். இப்படி இருக்கும்போது ஹனிமூன் கூட்டு போ, அதுவும் வெளியில் கூட்டு போனால் எப்படிமா முடியும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் இப்படி சைக்கிள் ஓட்டுறதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. யார், மீனாவும் ராஜு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.